ஹாய் வாங்க. அவசர சிக்கன் கிரேவி செம்ம சூப்பராக சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு வேலைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு 3 ஸ்பூனு, ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரே வேலை. கொத்தமல்லி ஒரு 3 ஸ்பூனு கொத்தமல்லி போட்டுட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு வானல். அப்படியே 1 by 1 போட்டுக்கோங்க, தனித்தனியாக வறுக்காது, லேட் ஆகிடும். சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம். சோம்பு ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 3/4 கிலோ சிக்கன், 1/2 கிலோ சிக்கன், பட்டை, லவங்கம், தனியா 3 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை ஒரு பெரிய பட்டை, இவ்வளோ பட்டை உடச்சி போட்டுட்டேன். லவங்கம் ஒரு 3 லவங்கம். இது மாதிரி ஆக்கி செஞ்சு செம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கிரேவி டேஸ்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறுன பின்னாடி அரைக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, இந்த கலர் பச்சை வாசனை போனால் போதும், நீங்கள் ரொம்ப இது பண்ணாதீங்க. அதே மாதிரி வறுத்ததும் வானல்லே வச்சுருக்காதீங்க, அடியில் கருகிடும். கொஞ்சம் கருகுனா கூட இந்த கிரேவி வாசனை எந்த குழம்பா இருந்தாலும் சரி வாசனை போடும், டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். குயிக்காக சீக்கிரமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 கிலோ சிக்கன் ஊற்றியாச்சு. எல்லா வீடியோவிலும் சொல்லுவேன், கல்லுப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக ஆகிடும். சும்மா நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அவசர கிரேவி செம சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் செம சூப்பராக, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ஹோட்டல் அது இதுன்னு போனால் நீங்கள் என்ன தான் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்டாலும் வீட்டில் செய்கிற சாப்பாடு தான் சூப்பர். பூண்டு ஒரு 2 பூண்டு, ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு 5 ரூபாய் இஞ்சி, இவ்வளோ பேர் இஞ்சி நீளமாக. இஞ்சி பூண்டாலும் கொஞ்சம் நல்லா போடுங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ நல்லது. நான் எல்லாத்துலேயுமே இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்துக்குவேன். பூண்டு நிறைய தண்ணி எதுவும் மறந்துட்டேன். கருவேப்பிலை 1 கிலோ போட்டுக்கலாம். இதுலேயே கொத்தமல்லி தலை போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். 4 தக்காளி நெய்ஸாக கடையில் வாங்குற மசாலோ இல்லை நம்ம மசாலா மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாலோ நீங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷாக இப்படி அரைச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனை வந்துடுச்சு, பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த தக்காளி ஊற்றிக்கலாம். இதுலேயே கொத்தமல்லி தலை 1 கிலோ போட்டு நான் அரைச்சிட்டேன். இந்த அரைச்சி செய்யுங்க, அது டேஸ்ட்டே சூப்பர், உடம்புக்கும் நல்லது. அது மேலே தூவுறது வந்து வாசனைக்கு தான். இது வந்து நம்ம சாப்பிடக்குள்ள நம்ம எல்லாம் கலந்து வயிற்றுக்குள்ளே போயிடும், உடம்புக்கு சத்து. நல்லா இது அப்படியே எண்ணெய் திரண்டு வரும். 1/2 கிலோ பொரிய அலசி வடிகட்டி வச்சுருக்கேன். ஈரல் நிறைய கொடுத்துருக்கோம். சாயந்தரம் டைமுங்கிறதுனால ஈரல் இல்லை, ஈரல் தனியாக எடுத்துகிட்டு வந்து கட்டியிருப்பேன். ஈரல் பக்கல் பொரிச்சு தக்காளி இப்போ எல்லாம் இதுலேயே போட்டுக்கலாம். ஒரு அடுப்பு வச்சு பெருசாக போட்டேன், ஒரே வேலை தாங்களே. நல்லா போட்டுட்டோம். எழுதி வச்சா டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். மாறிடுச்சு டப்பா, மாறினாலும் எழுதி வச்சிருந்தா மஞ்சள் தூள் படிச்சு எடுத்துக்கலாம். ஒரு குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் நான் எல்லாமே இந்த இதில் போட்டு அரைச்சிட்டேன். சும்மா ஒரே ஒரு வில்ல தேங்காய் வச்சுருக்கேன் அந்த டேஸ்ட்டுக்கு. 3 காஞ்ச மிளகாய், ஏன்னா மிளகு நிறையா வச்சுட்டோம், அதனால நான் காரம் வைக்கல, குழந்தைங்கலாம் சாப்பிட்றது. அதனால குட்டி குட்டி மிளகாய், 3 மிளகாய். உங்களுக்கு காரம் நிறைய வேணும் வச்சுக்கோங்க, நான் மிளகு நிறைய வச்சுருக்கேன். ஏன்னா வெயில் பட்டா கிளப்புது, அதனால மிளகாயெல்லாம் காரெல்லாம் நிறைய சேர்த்துக்கூடாது, பயங்கர வெயில் எடுக்குது.
எலுமிச்சி மாவு கட் பண்ணி உடச்சி ஊற்றிட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கறி உடையும் உடையாது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்தது, சும்மா கொஞ்சமாக சும்மா லைட்டாக பெரிய பழம் பாருங்க. மசாலா வறுத்தலைங்களா, அதில் ஒரே ஒரு பில்லை தேங்காய் போட்டேன் டேஸ்ட்டுக்கு, வேறு எதுவுமே போடல, ஒரே ஒரு பில்லை. சூப்பராக இருக்குது. இதுமாதிரி சாப்பிட்டு பாருங்க. நிறைய ஒட்டிருக்கும் ஜாரில், வேஸ்ட் பண்ணாங்க, சுத்தமாக கழுவி போடுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நல்லா கறி வேகணும், ஏன்னா பீஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. அப்புறம் கிரேவி தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாதத்தில் ரொம்ப திக்காக இருக்குது. அதுதான் அந்த மசாலா செம்ம சூப்பராக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, வெயிலுக்கு. இன்னும் 1 டம்ளர் ஊற்றிடலாம், ஃபுல்லாக வச்சிடலாம். நல்லா வேகணும், நல்லா கொதிச்சு இந்த வெள்ளை நுரெல்லாம் அடங்கி நல்லா வேகணும். அந்த வெள்ளை நுரை வரும், அதெல்லாம் அடங்கி நல்லா வேகட்டும். அதுக்கு அவசர குழம்பு, அவ்வளோதான். ஒரு 1/2 மணி நேரம் வேலை கூட இல்லைங்க. வாங்க, சூப்பராக அவசர பிரியாணி, அவசர கிரேவி, செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வாசனை தூக்குது, வாயில் வச்சு வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது.